சில பேர் கஞ்சா போதை பொருள்னு கூல்லிஃபா உங்க ஊர்ல இருக்காது, இதையெல்லாம் பயன்படுத்துறாங்க. இளைஞர்கள் கடைசியில் ஆண்மை இருக்காது, குழந்தை பெற்றுக்க முடியாது அவனால. அவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்காதீங்க, அவன் 9. இவனெல்லாம் போதை பொருளை உபயோகிக்கிறானோ அவன்லாம் அரவாணி கொடுத்துறாதீங்கம்மா. அவனால வாரிசுகளை உருவாக்க முடியாது, பேன்னு நின்றுப்பான். ஒன்னுத்துக்குமே லாய்க்கு இல்லாம வேண்டா. முதல்ல விசாரிச்சிருங்க, ஏதாவது பழக்கம் இருக்கா, பாக்கெட்ல ஏதாவது வச்சிருக்கானா, இந்த வாயில வச்சுக்கிட்டு பேசுவான் இப்படி பாத்துங்க. அவனை இங்க எங்கேயாவது வீங்கி இருந்ததுன்னா பல்லுல ஏதாவது கரை இருக்கான்னு பாருங்க. இளைஞர்கள் நம்ம ஊர்ல இளைஞர்கள் தெளிவா இருக்கிறாங்க, இதெல்லாம் பாத்துங்க. பொண்ணு கேட்டு வந்தானா அவனை ஒரு விசாரணை போடுங்க. அதுக்கு ஒரு விசாரணை கமிட்டி வேணா நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுங்க. நீங்க விசாரிக்கிறது அவன் அரவாணியா இல்லையான்னு விசாரிக்கிறது, இல்லாட்டி டாக்டர்கிட்ட விட்டு டெஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் தான் நீங்க கொடுக்கணும். நம்ம கண்மணிகளை, நம்மளுடைய சகோதரிகளை இந்த பாவிட்ட கொடுத்து பாழாக்கிறாதீங்க. அதுக்கு உங்க வீட்டில் இருக்கிறது பெட்ரு. அவ அல்லான்னு இருக்கட்டும், அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். இந்த இவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்க ஒழுக்கம் இல்லாதவன், தொழுகை இல்லாதவன், அல்லாஹுவை மறந்தவன், தாய் தகப்பனை பார்க்காதவன், தாய் தகப்பனுக்கு கட்டுப்படாதவன், ஜமாத்துக்கு கட்டுப்படாதவன், தலைவர்களுக்கு கட்டுப்படாதவன், எந்த அமைப்பிலும் இல்லாதவன், சமூக சிந்தனை இல்லாதவன், அல்லாஹ்வுக்காக உயிர் துறக்கிற வேகம் இல்லாதவன், எதுக்கு ஒரு ஆம்பளையா சுத்திட்டு என்ன பிரயோஜனம்? அது போகுது, தருதல எங்கேயோ போகுது. நீங்க பொண்ணு கொடுத்துறாதீங்க. பொண்ணெல்லாம் கிடைக்காம நாங்க படாத பாடுபடுறோம் கோயம்புத்தூர்ல. நான் 2 மாசமா பையனுக்கு பொண்ணு பார்த்துருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. அவ்வளவு டிமாண்ட். என்னுடைய சகோதரிகளை அல்லாஹ் அப்படி வேல்யூ ஃபுல்லா